அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வாழ்வு சிரமமாக இருக்கும் நேரமெல்லாம், சிரமங்களால் அவர்களுடைய வாழ்வு இறுக்கமாகும் போதெல்லாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை இது. யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே நிலையானவனே, பிரஹ்மத்திக அஸ்தகீது, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், உன் ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வை அழைக்கும் போது அல் ஹய் அல் கய்யூம், நீ உயிருள்ளவன் நிலையானவன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகத்துவமிக்க வசனங்களாக பதியக்கூடிய வசனத்தில் ஒன்று ஆயத்துல் குர்சி, நாம் அறிந்தது. அந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் அவனுடைய தன்மையில் மேன்மையான தன்மையை கொண்டுதான் அந்த வசனத்தை துவக்கம் செய்கிறான். அல்லாஹுல் லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், அவன் உயிருள்ளவன் நிலையானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகத்துவமிக்க வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது அல் ஹய் அல் கய்யூம் அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க தன்மைகளில் ஒன்று. அவன் உயிருள்ளவன், அவன்தான் எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுக்கக்கூடியவன். மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன். இறந்துவிட்ட உள்ளங்களுக்கும் சரி, இறந்துவிட்ட வாழ்விற்கும் சரி, உயிர் வேண்டும் என்றால் அல் ஹய் அவன் உயிர் கொடுக்க வேண்டும். அல் கய்யூம் நிலையில்லாமல் வாழ்வு தடுமாறும் போது, வாழ்வு அங்கும் இங்கும் ஏறி இறங்கும் போது, சிரமங்களால் வாழ்வு சூழப்படும் போது, இருள்களை கொண்டு வாழ்வு அடைக்கும் போது அல் கய்யூம் அவன் ஒருவன் தான் அதை நிலைப்படுத்த முடியும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே நிலையானவனே, பிரஹ்மத்திக அஸ்தகீது, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். Download ShareChat.